ஆராதனை எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் சந்திக்க வைக்கும். லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டும் உங்களை ஃபேஸ் பண்ண வைக்கும். ஃபேஸ் பண்ணி ஒரு ஆராதிக்கிறான், அவன் அதுக்கு முன்னாடி எல்லாம் பயப்படவே மாட்டான். நீ ஆராதிச்சா சிங்க கெபிக்குள்ளே போடுவேன், ஆராதிச்சா பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்ல வரல. ஆராதிச்சா எவ்வளோ பெரிய பிரச்சனை அவனால் என்ன செய்ய முடியும்? ஃபேஸ் பண்ண முடியும். அவன் ஃபேஸ் பண்ணுவான். ஃபேஸ் பண்ணி முடிவில் அவனுடைய காரியம்தான் வெற்றியாக இருக்கும். ஆமாம் பாஸ்டர், என்னால் இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியலைன்னா ஒழுங்காக ஆண்டோடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிங்க. அந்த பிரச்சனைகளை கர்த்தர் ஃபேஸ் பண்ண கர்த்தர் கிருபை தருவார். ஆராதிச்சா சிங்க கேபிக்குள்ளே போடுவோம். ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, தானியேல் ஃபேஸ் பண்ண பார்த்துக்கலாம். நான் ஆராதிப்பேன், நான் முழங்கால நிற்பேன், நான் விண்ணப்பம் பண்ணுவேன், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த பூமியில் நமக்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பெரிய நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாத சில பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது எல்லாரும் பாஸ்டருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனால் நீ ஆராதிக்கிறவனாக இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் உன்னால் ஃபேஸ் பண்ண முடியும். கர்த்தர் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். உன்னுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்குவார். கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். ஆமென். நான் இந்த பிரச்சனை மட்டும் சொல்லலை, தேவைகளை சொல்கிறேன். ஒருவேளை பல லட்சங்களுக்கு முன்னாடி நீ நிற்கலாம், பல கோடிகளுக்கு முன்னாடி தேவைக்கு முன்னாடி நிற்கலாம். அடுத்த நாள் இவ்வளோ பணம் வைக்கணும், என்ன செய்யன்னு தெரிலன்ற சூழ்நிலைக்கு முன்னாடி நிற்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீ கர்த்தரை ஆராதி. அந்த பிரச்சனைகளை, அந்த தேவைகளை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். அதில் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். ஜெயத்தை கர்த்தர் காண வைப்பார், வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். சத்தமாய் ஆமென். ஆமென். பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணலாம் சார், என்ன வந்துடட்டு ஃபேஸ் பண்ணலாம். ஆராதிக்கிற நிப்பாட்ட சண்டே சர்வீஸை கட் பண்ணிடாதுங்க. உங்கள் வீடு முழங்கால நிற்கிறட்டும், உங்கள் வீட்டில் ஆராதனை சத்தம் எழும்பட்டும், நாலா பக்கத்திலிருந்து உங்களை நெருக்கம் வரட்டும், எப்பக்கத்திலிருந்து உங்களை ஒடுக்கட்டும். உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். நின்று கொடுப்பீங்க, ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்ச நாட்கள் தாண்டும் போது பிரச்சனைகள் காணாமல் போகும். கர்த்தர் உங்களை அதே இடத்துல நிலைநிற்க பண்ணுவார். இனி சொல்கிறேன், உயிர் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட வரலாம். உன்னை உயிரோட விட மாட்டேன். அப்படி பண்ணு, என்னதும் வரட்டும், நீ கர்த்தரை ஆராதி. கர்த்தருக்கு முன்னாடி உண்மையான இல்லை. ஆமை. உனக்கு எதிராக எழும்புகிறவர்கள் நாலா பக்கமாய் திரும்பி செல்வார்களே தவிர உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சத்தமாய் ஆமே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. மரண தண்டனை விதிக்கப்பட்டது முழு யூத ஜனங்களுக்கு. ஃபேஸ் பண்ணினாங்க, ஜெபம் பண்ணினாங்க, உபவாசம் இருந்தாங்க. என்ன நடந்துச்சு? தூக்கு மரத்தை ரெடி பண்ணினவன் தான் தொங்குனானே ஒழிய இவர்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. அக்கினி சூளை ஏற்படுத்தினாங்க. என்ன நடந்துச்சு? அவருக்கு அக்கினி சூளை தான் ஒன்றும் இல்லாமல் போச்சே ஒழிய ஆமே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் காப்பாற்றினார். சில ஃபேஸ் பண்ண முடியாத பிரச்சனைக்குள்ளே இருந்து கொண்டு யாராவது என் சத்தத்தை கேட்கிறவர்கள் இருப்பீங்கன்னா, உள்ளே வெளியே இருந்து என் சத்தத்தை கேட்பீங்கன்னா, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ கர்த்தரை ஆராதி, கர்த்தரை துதி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடு. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். வெற்றி உங்களுக்கு நிச்சயம். ஆமென். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை லட்சம் பாஸ்டர், இந்த மாதம் எனக்கு பல லட்சம் வேணும். கர்த்தரை ஆராதிங்க, முழங்கால நில்லுங்க, ஆண்டோட சமூகத்தில் நில்லுங்க, ஆராதிங்க. அதை ஃபேஸ் பண்ண வைப்பார், அந்த தேவைகளை சந்திக்க வைப்பார், அதற்கான வாசல்களை கர்த்தர் திறப்பார், பாதைகள் உருவாக்குவார். சிங்க கபியை தானியேல் தைரியமாய் சந்தித்தான். இன்னொன்று ஆராதனை என்ன செய்யும் தெரியுமா? ஆமென். ஸ்தோத்திரம். 16ஆம் வசனத்தில் ராஜா சொல்லுகிறான்,
இவனை தூக்கி சிங்கக்கேபில் போடுங்க கட்டளை இடுகிறான். ஆனால் அதே 16ஆம் வசனம் முடியும் போது தானியேலை பார்த்து சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை என்ன செய்வார்? ராஜா போடா சிங்கக்கேபிக்குள்ள, என்ன வழிபடாம உனக்கு ஒரு 30 நாள் உன்னால அமைதி இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லலை. போ அப்படின்னு சொல்லலை, நீ போ. ஆனால் கர்த்தர் நீ ஆராதிக்கிறதே உன்னை என்ன செய்வார்? தப்பிப்பார். காலையில் ராத்திரி தூக்கம் வரல, அதிகாலையிலே சிங்கக்கேபிக்கு ஓடுறான். தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவனை தப்பிக்க வல்லவரா இருந்தாரா? ஓடுனது யாரு சொல்லுங்க? வாட்ச்மேன் இல்லை, யாரு? ராஜா. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதிக்கிறவனுக்கு மனிதருடைய கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்க செய்வார். ராஜாவுடைய கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்க செய்தார். தரியு ராஜாவுக்கு, ஆமே தானியேலுக்கு தரியு ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. இவனை சிங்கக்கேபிக்குள்ள போடுங்கன்னு சொன்னாலும் மனசு சொல்லுது, என்னால் முடியலை, எப்படியாவது உன்னை தப்பிப்பார், போயிட்டு வா. காலையில் சத்தம் கேட்குது, கர்த்தர் தப்பித்தார், வாடா வெளிய, வாடா வெளிய. இவனுக்கு காரணமாக இருந்த உள்ள போடுங்க. சோத்திரம். அவனை வழிபடாதவனுக்கு கர்த்தரை ஆராதித்த ஒரே காரணத்தினால சில மனிதருடைய கண்களில் தானியேலுக்கு தயவு கிடைத்தது. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் சபையில் வந்து ஆராதிங்க, முழங்கால் நின்று ஆராதிங்க. அநேகருடைய கண்களில் உங்களுக்கு யாருடைய கண்களில் தயவு கிடைக்கணுமோ அவருடைய கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்க செய்வார்.